அங்க என் உயிர் நண்பன் இனியனை கொண்டுட்டாங்க. போக வேண்டிய கட்டாயம். ஆனா எந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா கவலைப்படுறதால எதுவும் நடக்காது. என்ன பண்றது, நான் வாழ்க்கையில விழுந்துட்டேன். விழுந்தவங்க விழுந்த இடத்துல இருக்கணுங்கிறது இல்ல, ஆனா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். வாழ்க்கையை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. ஏன் ஆரம்பிக்க முடியாது? உங்க வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு வழி இருக்கு. இந்த நாட்டுல ஒரு அமைதி ஏற்படணும்னா நீங்க போராடி வாழ்ந்தாகணும். அதுக்கு முதல்ல நீங்க இங்க இருக்க கூடாது. உங்களுக்கு கொடுத்த டியூட்டியை செய்ய புறப்படுறதா நல்லது. மொழியை நாங்க பாத்துக்கிறோம். அங்க நடந்த கொலையை கண்டுபிடிக்க நீங்க புறப்படணும். தென்றல் வண்டியில தான் இருக்கா, கிளம்புங்க. நீ என் தங்கச்சி மட்டும் இல்லம்மா, இந்த நாட்டுல உருவாயிருக்கிற ஒரு நெருப்பு. நீங்க 2 பேரும் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். சரிம்மா, நான் வரேன். ஜாக்கிரதையா இருங்க. புறப்படுங்க. Okay, let's go. Yeah. Run, come on. Central. Yeah. You okay? I'm okay. நம்மள சுட வந்தவனும் சுடப்பட்டிருக்கான். சுட்டவனும் யாரும் தெரியாது, சுடப்பட்டவனும் யாரும் தெரியாது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் இருக்கா, ஒன்றுமே தெரியல. இப்போ எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது பாண்டியன். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய முடிச்சு இருக்கு. நிச்சயமாக இது நிர்வாகம் இல்லை. காரணங்களை குழப்புறது எதிரிகளோட புத்திசாலித்தனமான வேலை. உதாரணமாக இவங்க 2 பேரையும் கொல்லணும்னா முதல்ல அப்பாவிகளான இந்த 3 பேரையும் கொல்லுவான். அப்புறம் கொல்ல வேண்டியவங்களை கடைசியில் கொன்னுடுவான். சம்பந்தமே இல்லாத 3 அப்பாவிங்களை முதல்ல சுடுவான். செத்தவங்க 5 பேருக்கும் பொது எதிரி யாருமே இல்லைன்னு போலீஸ் குழம்பி செஞ்சவன் மனநோயாளியாக தான் இருக்கணும்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியை ஷூட் பண்ணது யார்? ஸ்வீடிஷ் பிரதமர் வோல்ஃப் பால்மேவை எவன் சுட்டான்? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே போல தான் இதுலேயும் ஒரு மாயக்காரன் இருக்கு. 10 வருஷமானா கூட எதிரி தன்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனால் 10 நாளில் நாம் அவனை கண்டுபிடிக்கிறோம்.